ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க, நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். சரி, போன லாஸ்ட் எபிசோடில் நம்ம எதை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, மன்னா குறித்து பார்த்தீங்கல்ல. ஓகே, சீன் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி மன்னா கிடச்சிது அதை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த மன்னா எப்படி இருந்துச்சு? ஆமாம், கொத்தமல்லி அளவாக இருந்தது. அது கலர் பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்தில் வெள்ளை கலரில் இருந்துச்சு. அதனோட டேஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தேனிட்ட பணியாரம் போல் இருந்ததுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த மன்னா பார்த்திங்கன்னா உருண்டையாக சிறிய பஞ்சு போல் இருக்கும், உதிர்ந்த பனிக்கட்டை போல் காணப்படும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதனுடைய ருசி இன்னொரு விதமாக பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, புதிய ஒலிவ எண்ணெயினுடைய ருசியை போல் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் இதை பொறுக்கி எடுத்து இயந்திரங்களில் இடித்து இல்லைனா உரல்களில் இடித்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை பொடி பண்ணி இல்லை பானைகளில் வச்சு சமைப்பாங்க. ஓகே, இதை குறித்து டீட்டெயிலாக போன வாரம் பார்த்தீங்கல்ல. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறதான ஸ்டோரி என்ன அப்படின்னா, கற்பாறையிலிருந்து தண்ணீர். சீன் வனாந்திரத்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு ரெவித்தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. எல்லாரும் ரொம்ப முறுமுறுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்க அப்படியே எல்லாருக்குமே ரொம்ப தாகமாக இருந்துச்சு. ஆனால் தேடி பார்க்குறாங்க, அங்கே குடிக்க தண்ணியே இல்லை. ஸோ மோசைக்கிட்ட எல்லாரும் நாங்கள் எகிப்தில் நல்லா இருந்தோம், இப்போ பாருங்கள் நாங்கள் எங்களுடைய பிள்ளைங்க எங்கள் ஆடு மாடுகள்லாம் தண்ணீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. எங்களை கொண்டு போடவா நீங்கள் இந்த எகிப்துலேருந்து எங்களை கொண்டு வந்தீங்க? உடனே அப்படி சொன்ன உடனே மோசைக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆனால் உடனே மோசி அங்கிள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவர்கிட்ட நேராக போய் ஆண்டவர்கிட்ட முறையிட ஆரம்பித்தாங்க. அப்பா, இவங்க எல்லாரும் இப்படி பேசுகிறாங்களே, இந்த என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட முறையிடும் பொழுது, ஆண்டவர் அவங்கக்கிட்ட சொன்னால, நான் உனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்குறேன், நீ தைரியமாயிருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மோசே அங்கிள் கூட பேசினாங்க. நீ ஆண்டவர் சொன்னார், நான் சொல்கிற மாதிரியே நீ செய்யி, நீ உன் கூட மூப்பர்கள்லாம் கூட்டிகிட்டு உன்கிட்ட இருக்கிறதான கோல், உன்கிட்ட ஒரு கோல் இருக்குல்ல, அந்த கோலை கையில் பிடிச்சிட்டு ஜனங்களுக்கு முன்னாடி நீ போகிறதுக்கு முன்னாடியே அங்கே நான் ஓரேப் அப்படின்றதான இடத்துல அங்கே கண்மலையின் மேலே நான் நிற்பேன், நீ அந்த கண்மலை அடி, அங்கே தண்ணீர் வரும் அப்படின்னு சொன்னார். ஆண்டவரால் எல்லாம் முடியும்ல. ஸோ மோசேயும் கீழ்ப்படிந்து அங்கே போய் அந்த கண்மலையை அடித்தாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இதுக்காக ரொம்ப தாகமாக இருந்துச்சு, ரொம்ப வேதனையாக இருந்துச்சுல்ல, தண்ணிக்காக தானே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்க ஆசைப்பட்டதை என்ன ஆண்டவர் கொடுத்தாரு, அந்த கண்மலையை மோசே அங்கே அடிக்கும் பொழுது கற்பாறை, ஓகேவா, கண்மலைனா கற்பாறை, அந்த பாறையை அடிக்கிறாங்க, தண்ணீர் கிளம்பி வருது. இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருந்தாங்க? எஸ், இதெல்லாரும் இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்குறது யாருன்னா, மோசே அங்கிள் கூட்டிகிட்டு போனாங்களே இந்த இஸ்ரவேல் மூப்பர்கள் எல்லாரும் இந்த சம்பவத்தை பார்க்குறாங்க. கண்மலையை அடித்த உடனே தண்ணீர் வந்தது, எல்லாரும் திருப்தியாக தண்ணீரை குடித்தாங்க. ஜனங்கள் முறுமுறுத்து வாதாடினாங்கல்ல, அதையும் ஆண்டவர் ஜனங்களோடு இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டவுட் பட்டாங்கல்ல. அதனால் அந்த மோசே அங்கிள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துக்கு மாசானும் மேரிபா அப்படின்றவும் பேர் வச்சாங்க. ஓகே குட்டீஸ், நம்ம இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்ம முறுமுறுக்கவே கூடாது. இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கிட்ட நம்ம முறுமுறுக்கவே கூடாது குட்டீஸ். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி தான் முறுமுறுத்தாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் முறுமுறுப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மோசே அங்கிள் எந்த ஒரு காரியத்தையுமே ஏசப்பாக்கிட்ட தான் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு தேவைகளாக இருக்கலாம், நம்ம பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே ஏசப்பாக்கிட்ட நம்ம சொல்லும்போது ஏசப்பா அது கரெக்டான சொல்யூஷனை கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த கதையில் இந்த மூணாவது நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவரை முழுமையாக நம்பும்போது நிச்சயமாக நம்ம தேவைகளை ஏசப்பா சந்திப்பாங்க. அங்கே தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்கல்ல, ஆனால் மோசே அங்கிளுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, தண்ணியை கொடுத்தாங்க. ஒருவேளை உங்கள் ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டப்படலாம், நீங்கள் ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப வேதனையில் இருக்கலாம், உங்களுக்கு அப்பா அம்மா 2 பேரும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, என் சூழ்நிலை எப்படி இருக்குது, என்னால் படிக்க மாட்டேன், என்னால் நாலேஜ் எனக்கு வருமா அப்படின்னு டவுட்ஸ் நிறையா இருக்கும்ல, எல்லாத்தையும் ஏசப்பாவால் செய்ய முடியுன்றதை நம்ப ஆரம்பிங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களுடைய ஜபத்தை கேட்பார். சரிங்களா? ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி முறுமுறுக்காமல் ஆண்டவரே எப்போவுமே சார்ந்திருந்து ஏசப்பாவை கூப்பிடும்பொழுது ஏசப்பா உதவி செய்வாங்க குட்டீஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த கதையிலேருந்து இது எல்லாவற்றையும் நீங்கள் தெரிஞ்சுருக்கீங்க.
அப்படியே மனதில் பதிஞ்சு ஏசப்பாவோட கூட இருங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். காட் bless யூ. ஹாவ் a nice day.